வணக்கம். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு முல்லை தமிழ் குடம் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திகுலியா என்ற கிராமம், பீகாரில் உள்ள கிராமம், இன்று இந்தியா முழுவதும் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. ஒரு நல்ல செய்தியை அந்த கிராமத்தினர் செய்த ஒரு காரணத்திற்காக. என்ன காரணம், என்ன செய்தி, நல்ல செய்தியை செய்தார்கள், என்ன நல்ல காரியத்தை செய்தார்கள் என்றால், அந்த ஊரில் எல்லா இடங்களிலும் ஒரு விளம்பர பலகை வைத்தார்கள். அந்த விளம்பர பலகையில் இந்த கிராமத்தில் உள்ள யாவரும் இனிமேல் வீட்டில் உள்ள சுப காரியங்களோ, சடங்கு சமாச்சாரங்களோ, துக்க வீட்டு சமாச்சாரங்களோ எதாக இருந்தாலும் சரி, அதற்கான பூஜை பரிகாரங்களை பிராமணர்களை வைத்து செய்ய மாட்டோம் என்று மிக தெளிவாக ஒரு உறுதிமொழி எடுத்து அந்த கிராமம் முழுவதும் அந்த விளம்பர பலகையை வைத்தார்கள். மீறி செயல்படுவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற ரீதியில் அந்த பெயர் பலகை இருக்கிறது. எதனால் இப்படி ஒரு முடிவிற்கு வந்தார்கள் என்பதை நாம் ஒரு பின்னோக்கி, இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி சென்றால் ஒரு சில விஷயங்களை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். இது வந்து பீகார் மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சம்பவம். அதாவது பொதுவாக இந்த கதா கலாட்சேபம் என்று ஒரு பொழுதுபோக்கு நடைமுறை உண்டு. கதா கலாட்சேபம் என்பார்கள். திருவிழாவிலோ ஒரு ஏதாவது விழாக்களில் வந்து இந்த கதா கலாட்சேபம் செய்வார்கள். பிராமணர்கள் செய்வார்கள். கதா கலாட்சேபம் என்ற பெயரில் இந்த கதா அப்படிங்கிற கதா கலாட்சேபம், கதாங்கிறது கதை, இதிகாசங்களையோ புராணங்களையோ, ஏதோ ஒரு புராண கதைகள், பொய் கதைகளை, புரட்டு கதைகளை, இந்த கதைகளை, கலாட்சேபம் என்கிறது நேரப்போக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி. அதாவது சமஸ்கிருத வார்த்தை, செத்து போன சமஸ்கிருதத்தில் கலாட்சேபம் என்று இந்த பொழுதுபோக்கு விஷயங்களை பற்றி சொல்வது. இந்த புராண கதைகளை இந்து மதத்தோடு இணைத்து பொய்யான புரட்டான கதைகளை சொல்வதுதான் பிராமணர்களுக்கு வேலை. அதுதான் கதா கலாட்சேபம் என்று அழைக்கப்பட்டது. இதன் மூலம் வந்து அவர்கள் நிறைய சம்பாதிக்கவும் செய்தார்கள். இதன் மூலம் அவர்கள் தான் இதைத்தான் செய்ய தகுதியானவர்கள் என்ற ரீதியில் உலவிக் கொண்டிருந்தார்கள். ஒரு காலகட்டத்தில் இந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் முகுந்த் சிங் அப்படிங்கிற ஒருத்தர், முகுந்த் மணி யாதவ், அவர் யாதவ் இனத்தை சேர்ந்தவர். அப்புறம் வந்து அவருடைய உதவியாளர் சந்த்குமார் யாதவ், இவங்கெல்லாம் வந்து முகுந்த் குமார், சந்த்குமார், இவங்கெல்லாம் அந்த யாதவ் இனத்தை சேர்ந்தவர்கள். அந்த கதா கலாச்சார முறைகளை நன்றாக படித்துக் கொண்டு, புராணங்களையும் இதிகாசங்களையும் நன்றாக படித்துக் கொண்டு, அழகான முறையில் பிராமணர்களை விட மிகவும் அழகாகவும் தத்ரூபமாகவும் அந்த கதைகளை விளக்கி நகைச்சுவையாகவும் மக்களுக்கு புரியும் வகையிலும் மக்கள் ரசிக்கும் வகையிலும் அழகாக விளக்கி மக்கள் மத்தியில் நல்ல பெயரை வாங்கி கொண்டிருந்தார்கள். இது பொறுக்குமா நம்முடைய ஐயர்களுக்கு, பிராமணர்களுக்கு, ஆரிய பார்ப்பனர்களுக்கு? பொறுக்காது. பொதுவாகவே மற்ற உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற மாநிலங்களில் பிராமண இனத்திற்கு சரிசமமாக இல்ல, அதை விட அதிகமான எண்ணிக்கையில் யாதவ இனத்தை சேர்ந்தவர்கள் அங்கெல்லாம் உண்டு. நம்ம லல்லு பிரசாத் யாதவ், நம்ம அகிலேஷ் யாதவ், இப்படி பல யாதவர் இனத்தை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் அங்கே அவர்கள் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். உத்தரப்பிரதேசத்திலும் சரி, பீகாரிலும் சரி, யாதவர்கள் இனத்தை சேர்ந்தவர்கள் தான் ஆட்சி செய்யும் நிலைமை இன்று வரையிலும் உள்ளது. இந்த பிராமணர்கள், இந்த ஆரியர்கள் வந்து அவர்களோடு இணைந்து கொண்டு, அவர்களை பிரித்து வைத்துக் கொண்டு, அவர்களை ஊர் ரெண்டு பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்ற வகையில் அவர்களுடைய ஒரு பிரிவை இவர்களோடு இணைத்து வைத்துக் கொண்டு பல்வேறு தில்லாலங்கடி வேலைகளை செய்து அந்த ஆட்சி அதிகாரங்களை இன்று வரையிலும் அவர்கள் பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பீகாரில் கூட நிதிஷ்குமாரை பிஜேபி கட்சி இந்த சங்கியில் வளைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த கதா கலாட்சேபம் நிகழ்ச்சியை இந்த முகுந்த் மணி யாதவ், இவர் வந்து மிக அருமையாக, அவருடைய உதவியாளர் மிக அருமையாக நடத்தும் பொழுது பெருவாரியான மக்கள் அதை ரசித்து கொண்டாடினார்கள். அப்போ நம்ம ஆட்கள் சும்மா இருப்பாங்களா? ஆரிய பார்ப்பனர்கள் எப்படிதான் இவன் நம்ம கைவசம் வச்சிருந்த ஒரு கலையை அவன் படிச்சுக்கிட்டு இப்படி ஊரா போய் அவன் சம்பாதிச்சிட்டு இருக்கான, பேர் வாங்கிட்டு இருக்கான, நம்ம இதை எப்படியாவது கெடுக்கணுமே என்று சொல்லி
திட்டமிட்டு மிகப்பெரிய அளவில் பிராமணர்களை அழைத்து கொண்டு வந்து சங்கிகளை அழைத்து கொண்டு வந்து மிகப்பெரிய அளவில் அந்த இருவர் மீதும் மிக பயங்கர தாக்குதல்களை தொடுத்தார்கள். தாக்குதல் என்றால் அவர்களை அவமானப்படுத்துவது, அவரை அடித்து உதைத்து அவர் தலையை மொட்டையடித்து அந்த இருவர் மீதும் சிறுநீர் கழித்து அவர் வைத்திருந்த பணம் நகைகளை கொள்ளையடித்து இப்படி அவரை அவமானப்படுத்தி அந்த இடத்தை விட்டு விரட்டினார்கள். சரி, இது ஒரு புறம் நடந்து முடிந்தது. இதற்கு எதிர்வினையாக இவர்கள் சார்ந்த யாதவ இனத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக அரசியல்வாதிகளும் அகிலேஷ் யாதவ் கூட இது தவறான நடைமுறை, இப்படி செய்யக்கூடாது என்று கருத்து தெரிவித்திருந்தார். இவர்களும் காவல் நிலையத்தில் வழக்கு தொடுத்தார்கள். 4-5 பேர்களை கைது செய்தார்கள் காவல்துறையினர். இது தவறான நடைமுறை. ஏன்னா இப்பொழுது இந்த முட்டாள்தனமான இந்த வட இந்திய மாநிலங்களில் எல்லாம் நிறைய சங்கி முட்டாள்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், தனக்கு விரோதமானவர்களை அடிப்பது, கொல்வது, அவர்களை அவமானப்படுத்துவது, அவர்கள் மீது சிறுநீர் கழிப்பது, இப்படி பல்வேறு அசிங்கமான செயல்களை செய்து கொண்டிருக்கிற செய்தி பல்வேறு நாட்களில் பல்வேறு செய்தித்தாள்களில் ஊடகங்கள் மூலமாக தொலைக்காட்சிகளெல்லாம் வந்து கொண்டே இருக்கிறது. அதையெல்லாம் நாம் பார்த்து சிலர் கண்டும் காணாதும் போதுதான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நடைமுறையெல்லாம் தவிர்த்த ஒரு மாநிலமாகத்தான் இன்று தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு காரணம் பெரியார் பிறந்த மண், பெரியாருடைய சுயமரியாதை கருத்துக்கள். அந்த காலத்திலேயே பெரியார் பிராமணனையும் பாம்பையும் ஒரே நேரத்தில் கண்டால் முதலில் பிராமணனை அடித்து விரட்டு, அதன் பின் பாம்பை பார்த்து கொள்ளலாம். அதாவது பாம்பின் விஷத்தை விட பிராமணருடைய கொள்கைகள் விஷம் மிக கொடியது என்று தெளிவாக கூறியிருந்தார். அதனால் நம்முடைய மாநிலத்தில் அந்த கொடுமைகள் எல்லாம் 50 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அது ஒழிக்கப்பட்டு விட்டது. இன்னும் ஒரு சில இடங்களில் இது இருக்கிறது. அந்த அதே மாதிரியான கொள்கைகளையும் அதே மாதிரியான நடைமுறைகளை மீண்டும் கொண்டு வருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த RSS இயக்கம் எல்லாம் தீவிரமாக நம் தமிழ்நாட்டின் மீது படையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சங் பரிவார அமைப்புகள் எல்லாம், இந்துத்துவ அமைப்புகள், பிஜேபி சங்கிகள், இந்து மக்கள் கட்சி, பல்வேறு அமைப்புகள், இப்பொழுது ஆந்திராவிலிருந்து நடிகர்கள் எல்லாம் கூட்டு வந்து ஒரு மாநாடு, இப்படி பல்வேறு விஷயங்களில் அவர்கள் இது போன்ற கொள்கைகளை மேல் மட்டத்தில் உள்ள ஆரியர்கள் மூலமாக திணிக்கப்பட்டு நம்மவர்கள் அதையும் நம்பி ஏமாந்து இங்கே அவர்கள் பின்னால் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த கதையை சொல்கிறேன். இப்படி அந்த பீகார் மாநில அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த நிகழ்வை வைத்து அங்கே மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றது. அதன் காரணமாக நிறைய பேர் சொன்னார்கள் என்னன்னா, இப்ப இந்த பிரச்சனையே காவல் நிலையத்தில் வரும்பொழுது உடனடியாக சும்மா இருப்பார்கள் நம்ம சங்கிகள். பிராமணர்கள் என்ன சொன்னார்கள்? கலாச்சாரம் என்பது பிராமணர்கள் மட்டும்தான் செய்யக்கூடியது, இவர்கள் பிராமணர்கள் என்று ஏமாற்றி செய்தார்கள் என்பது மட்டுமல்லாது அந்த முகுந்துமணியையும் மீதும் அவருடைய உதவியாளர்கள் மீதும் பாலியல் வழக்கை கூட அவர்கள் குற்றம் சுமத்தினார்கள். ஏன்னா அவர்களுக்கு வேலை அதுதான். தனக்கு பிடிக்காத மீது ஏதாவது வழக்கை போட வேண்டும், பாலியல் வழக்கை போட வேண்டும். பணக்காரர்களாகவோ தொழிலதிபராகவோ அரசியல்வாதியாக இருந்தால் ஈடியை வைத்து மிரட்ட வேண்டும், இன்கம் டாக்ஸ் வைத்து மிரட்ட வேண்டும். இப்படிதான் அவர்களுடைய காலம் சென்று கொண்டிருக்கிறது. இப்படி செய்யும் பொழுது அதற்கு மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலமான பீகாரிலும் யாதவர்கள் இந்த கொடுமைக்கு எதிராக மிகவும் தீவிரமாக போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். இன்று பல்வேறு இடங்களில் இந்த பிராமணர்களை அழைத்து தம் வீட்டு நிகழ்ச்சிகளில் அவர்கள் அழைத்து முதன்மைப்படுத்தக்கூடாது. எப்படி அந்த பிராமணர்கள் நம்மை பார்த்து உன் குலத்தொழிலான பால் கறக்கும் தொழிலை செய்யப்போ என்று சொல்கிறார்களோ, அதே போல அந்த பிராமணர்கள் இந்த வேத மந்திரங்கள் வாசிப்பதிலும் கோயில் கருவறைகள் இருந்து பூஜைகள் செய்வதிலும் இருந்து விட்டு போகாமல் இன்று அரசின் முக்கியமான பல துறைகளில் IAS அலுவலராகவும் மிக முக்கிய பொறுப்புகளில் எல்லாம் மருத்துவராகவும் பல்வேறு பொறுப்புகளில் பொறியாளராகவும் பல்வேறு பொறுப்புகளில் அவர்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் நாம் பூஜை செய்ய போங்கள் என்றால் சொன்னோம், நம்மை மட்டும் அவர்கள் நம் குலத்தொழிலுக்கு போக சொல்கிறார்களே என்ற கோபத்தில் இனி எந்த பிராமணர்களையும் தன் வீட்டு நிகழ்ச்சிகளில் அழைக்கக்கூடாது என்று உறுதியாக முடிவெடுத்து அதை அறிவித்து விட்டார்கள். அதை இந்த திகுலியா கிராமம் முதன்முறையாக ஒரு விளம்பர பலகையை வைத்து வெளியுலகிற்கு காட்டியிருக்கிறது. உண்மையிலேயே திகுலியா கிராமம் இந்த இந்தியாவிற்கு ஒரு முன் உதாரணமான கிராமமாக இப்பொழுது திகழ ஆரம்பித்திருக்கிறது. இந்த நடைமுறை ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் அனைத்து இடங்களிலும் அனைத்து மாநிலங்களிலும் இந்தியா முழுவதும் இந்த எண்ணம் பரவ வேண்டும். பிராமணர்களின் ஆதிக்கம் மீண்டும் தலை தூக்காமல் இருக்க RSS சங் பரிவார போன்ற அமைப்புகளின் விஷ கொடுக்குகள் நம் இந்திய மக்கள் மீது பாயாமல் இருக்க இது போன்ற தீர்மானங்களை நாம் ஒவ்வொருவரும் மனதில் எடுத்தால்
அவர்களுடைய வெறும் 3% இருக்கிற இந்த பிராமணர்கள் நம்முடைய 100% மக்களை இன்று ஆளக்கூடிய நிலைமை மாறும். இந்த ஓபிசி இனத்தை சேர்ந்தவர்கள் தான் அவர்களை தூக்கி நிற்பாட்டி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும். அதை நிறுத்தினால்தான் இந்த 3% உள்ள தான் தலையிலிருந்து பிறந்தவன் என்ற அதிகார மமதையோடு சனாதன எண்ணத்தோடு மனு தர்மத்தின் கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டு இன்று இந்துத்துவாவின் வெறிபிடித்த கொள்கைகளை கடைபிடித்துக் கொண்டு இன்று மக்களை மடைகளாக்குகின்ற இனத்தை அடக்கி வைக்க இது போன்ற பல்வேறு கிராமங்களில் எதிர்ப்பு வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.